Barbie, how are you? வா தொலைச்சிலிங்க. அட ருக்குவா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். வாமா. பார்வதிங்கம்மா உள்ள இருக்கா. ஏய் தங்கச்சி சௌக்கியமா? சௌக்கியம். வெரி குட். தொலைச்சிலிங்கம் அப்புறம் எப்படி? என்ன துண்டா தொலைச்சிலிங்கம்னு கூப்பிடுற? வாட் அபௌட் மை டிகிரி 2 in 1? நீயும் 2 in 1. உன்ன மாதிரி ஒரே ஹெட் மாஸ்டர் வேலை பார்த்துன்னு ஒரே சம்பளத்தை வாங்கி ஒரே குடும்பத்தை காப்பாத்துறனா? நம்மளுக்கு டபுள் வேலை. டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் as well as மேரேஜ் புரோக்கர். இன்ஸ்டிடியூட்க்கு வர கேர்ள்ஸ் பாய்ஸ் அங்கேயே லிங்க் கொடுத்து அங்கேயே கமிஷன் எவடே? அதெல்லாம் சரி. என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தேடி நானும் எவ்வளவோ கோல்மால் பண்ணி நூத்துக்கணக்கான கல்யாணங்களை முடிச்சிருக்கிறேன். இங்க குதிரவே மாட்டேன்னுதே. போன வாரம் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து இங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தானே, அவன் என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னையா பொண்ணது? குளிர் ஜோரம் வந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போத்தி நிக்குதுன்னா. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? குதிரை குட்டி மாதிரி ஜெலி ஜெலி ஜெலின்னு வந்து நிக்கணும்ல. அவளுக்கும் ஒருத்த இனிமேல வந்து பிறக்க போறான். ஏன் ஹெட் மாஸ்டர் 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 வரணும். எப்படி கூட்டினா வரும்? தப்பு தப்பா கூட்டினா தான் வரும். அதுக்கு நீ மார்க் போட மாட்ட. அடபய காலத்தோட சேர்ந்து வாழணையா? அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா சமையல் தெரியுமா, பாட தெரியுமா, வீணை வாசிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா டான்ஸ் தெரியுமா, கிளப்புக்கு வர தெரியுமா, ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேக்குறாங்க. இந்த பாரியா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அதனாலதான் என் பொண்ணு சமையல்ல இருந்து சன்பாத் வரைக்கும் கத்து கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பாருமா, நீ பெத்தவங்களை நம்பாதே, என்னுடைய இன்ஸ்டிடியூட்டை நம்பு. அங்க பாஸ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் எந்த கம்பெனில போய் கண்ணை மூடிட்டு டைப் படிச்சாலும் மாசம் கைக்கு 400 ரூபாய் வந்துடும். ஆம்பளைங்க கூட சரிசாம உட்காந்து டைப் படிக்கிறதா? ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு. ஏய் என்னடி கூச்சம்? ஆண்களுக்கு சமமா பெண்கள் அரசாங்கம் நடத்துற காலம் இது. நம்ம கூச்சங்கறியா? ஐயோ அப்பா, நான் முதல்ல விளையாடணும்னு கத்துறதோட சரி, ஒரு காய் போட மாட்டியே பாரு. நீங்க அடுங்க பார்க்கலாம். தாத்தா வாமா, ராமாயணத்தை படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சு முடிச்சிட்டேன். வா இப்படி உட்கார், நம்ம விளையாடலாம் கேரம்ஸ். தாத்தா ராமாயணத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா. என்னமா அது? இலங்கையில அசோகவனத்து சீதை ஒவ்வொரு நிமிஷமும் ராமா ராமான்னு ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தாளே, அப்படிப்பட்டவள ராமபிரான் எவன் பேச்சையோ கேட்டு அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாரே, அது அநியாயம் தாத்தா. என்ன அநியாயமா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயம். ராமர் சீதையை கேட்ட மாதிரி சீதையும் ராமர் கிட்ட அக்னி பிரவேசம் செய்ய சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா கேட்கலையே. கேட்கறது நியாயம் தானே? கேட்டிருந்தா அவ சீதையா இருக்க முடியாதுமா. அவளை கேட்க விடாம ஊமையாக்குனதே நீங்க. ஆனா ஆமா, உங்களை மாதிரி ஆண் வர்க்கம் ராமாயணத்தை எழுதின வால்மீகியும் ஒரு ஆம்பளை தானே. 10% கரெக்ட். உன் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு பார்வதி. நீ ராமாயணத்தை பத்தி பேசுற. உட்காருமா, நம்ம 4 பேருமே ஆடுவோம். உட்காருமா, ஆடு, உன் ஆட்டம் தான். இருங்க. என்ன அது உஸ்? நான் அப்படித்தான் விளையாடுவேன், நீ ஒண்ணும் கட்டுக்காத. சும்மா எனக்கு ஆட்டம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் வரல. என்னது உனக்கு என்னாச்சு? நான் வரேன் தாத்தா. எனக்கு போர் அடிக்குது, நான் போறேன். பார்வதி, தேங்க்யூ பார்வதி. உன் கால் விரல்கள் பூ மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தங்கத்துல மெட்டி செஞ்சு போடணும். அப்படியா? தங்க மெட்டிய உங்க பாட்டிக்கு போடுங்க. தொட்டு கும்பிட வேண்டிய காலம் மிதிச்சது பாவம். என்னங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம. என்னடி உனக்கு என்னாச்சு? காலை கின்றதும் கிளறதும் கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. வயசான காலத்துல உங்க புத்தி போகுது. ரங்காரங்கையா எங்கே போனாலும் ரகசியம் மனசுக்கு சுகம் தானே.
இதுல என்னவோ இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு? நான் சொல்றேன், நீ கொஞ்சம் தள்ளியே நில்ல. சரி சொல்லு. அதுல கிஸ்மின்னு எழுதிருக்கு. அப்படின்னா என்னை முத்தமிடு. என்ன நீதானே கேட்ட? நான் அதுக்கு அர்த்தம் தானே சொன்னேன். எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதோ ஆசையா கேட்கறியாக்குன்னு நினைச்சேன். இத பாரு கனகம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்ட நான் படிக்க மாட்டேன். தப்பு தப்பு தப்பு. நீ படி மச்சான். குட் கேர்ள், வேலையை பாரு. ரங்காரங்கையா கிசுமி கிசுமி. இங்கதானே வச்சேன். கனா, என்ன மச்சான் தேடுற? நான் படிக்கிற காலேஜ் புத்தகம் எல்லாம் இங்கதான் வச்சேன் கனகம். எங்கன்னு தெரியல. புஸ்தகத்தை காணுமா? படிப்பு தான் பெரிய படிப்பா இருக்கு, புத்தகம் தக்கையாத்தான் இருக்கு. 1,000 ரூபாய் தேரும். இதையெல்லாம் எதுக்குப்பா போடுற? ஆமா, இப்ப இத போட்டு என்ன வட வாயசோட சோறாதீங்க முடியும். கலக்கலோ கூழோ கஞ்சியோ குடிக்க வேண்டியதானே. பாத்தீங்களா, சொன்னதெல்லாம் சத்தியம். பள்ளி கத்துது. பள்ளி இல்லப்பா, நான் தான். நீங்களா? ஆமா. அது மாதிரியே கத்துறீங்க. ஏன் அப்படி கத்துனீங்க? உன் புஸ்தகத்தை பார்த்த உடனே என் மனசு கேட்கல. BA புஸ்தகம், அதுவும் இந்த வருஷத்து புஸ்தகம். இதையெல்லாம் எதுக்குப்பா கொண்டு வந்து இங்க வேஸ்ட் பேப்பருக்கு போடுறேன்? அட படிப்பே வேஸ்ட் தானேங்க. இந்த படிப்பு வந்ததுலதான் நாடே கெட்டு போச்சு. அவன் படிச்சு விட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு திரியிறான். உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய மாட்டேங்கிறான். வேலை செஞ்சா கேவலம் நினைக்கிறான். குடிச்சு அலைஞ்சு திரியிறாங்க. என்ன மறுபடியும் கத்துறீங்க? நான் கத்தலப்பா, பள்ளி உங்கள மாதிரியே கத்துது. நம்ம கடை பள்ளி இல்ல. ஏன் அப்படி கத்துது? அதுக்கே ஆச்சரியம் தாங்கல. எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை சிம்பிளா தெளிவா சொல்லிட்டிய. நீ மட்டும் அரசியல் தலைவனா இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை இதே திராசுல உட்கார வச்சு உன் எடைக்கு எடை இந்த வேஸ்ட் பேப்பரா கொடுப்பேன். இருக்கிற பேப்பருக்கு எடைய போட்டு சொல்லுங்க. நேரமாச்சுன்னா தரக்கு நீத்து போயிரு. என்னப்பா இது கிருஷ்ண துலாபாரம் மாதிரி நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்க, தட்டி இறங்கவே மாட்டேங்குது. புத்தகம் சின்னதா இருந்தாலும் படிப்பு பெரிய படிப்பு இல்ல. இன்னொரு கல்ல வைங்க. 500 எடுங்க, சரியா போயிடும். 500? எனக்கு இன்னைக்கு 500க்கு மேல தேவை. என் வாழ்நாள்லயே இவ்வளவு புத்தகத்துக்கு 15 ரூபாய் கொடுத்ததே கிடையாது. நானும் வாங்கினதே இல்ல. வரேங்க. சரஸ்வதி, உன் பாரமே பாரம். எங்க இருக்கா பாரு. தங்கச்சி, 5 ரூபா இதுக்கு நல்ல விரால் மீனை வாங்கி காரமா குழம்பு, மூக்குலையும் கண்ணுலயும் தண்ணி வரணும். மூக்குலையும் கண்ணுலயும் தண்ணி வரணுமா? அது போதும். ஆமா, மச்சானோட புத்தகம் எங்க? மச்சான் புத்தகம் இல்ல எங்க? அதான் நான் தேடிட்டு இருக்கேன் மச்சான், எங்கன்னு தெரியல. படிச்சவருக்கே தெரியல, எனக்கு அப்படி தெரியும். எங்கன்னு கேக்குறேன்ல. நான் தான் என்னமோ மச்சானோட புத்தகத்தை எல்லாம் திருடிட்டு போய் பழைய பேப்பர் கடையில போட்டு 15 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட 5 ரூபாய் கொடுத்த மாதிரி சொல்ற. அட பாவி, புத்தகத்தை கொண்டு போய் பேப்பர் கடையில போட்டுட்டியே. எப்படி கண்டுபிடிச்ச? கண்டுபிடிச்ச. ஒவ்வொரு புஸ்தகமும் 15 ரூபாய் மச்சான், புது புஸ்தகம். ஆமா, புது புஸ்தகம். 1,000 ரூபாயோட தேடான்னு சொல்லிவிட்டான். அப்புறம் நான் தான் என்னோட அறிவை பயன்படுத்தி அடியில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எந்த பேப்பர் கடை சொல்லி தொலை. இப்படி நான் மச்சான்கிட்ட சொல்லிக்கிறேன். அடியில என்ன வச்சேன் தெரியுமா? இது ஒரு பழைய பேப்பர் கடை. அங்க ஒரு திராட்சை தொங்க. அந்த திராட்சைக்கு பின்னாடி ஒரு ஆளு நிப்பா. அந்த ஆளு உயரமாவும் இருக்க மாட்டா, குள்ளமாவும் இருக்க மாட்டா, கருப்பாவும் இருக்க மாட்டா, செவலியாவும் இருக்க மாட்டா. கண்ணுல கண்ணாடி சிலப்ப போட்டிருப்பா, சிலப்ப போட்டிருக்க மாட்டா. இப்படித்தான் அங்க ஒரு பள்ளி கத்து. பள்ளி கத்துறத வச்சு கடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊர்ல மொத்தம் 7 பேப்பர் கடை. எங்க பள்ளி கத்துதோ அங்க போ. வா மச்சான். சரியா? அந்த விராலு மீன் எப்ப வரும்? வராது மீன். மூட்டத்துக்கு அடிச்சிட்டு போறா. அடுத்த வேலைக்கு ஆச்சு மார்வாடி கடையில வைக்கலாம்.
இருக்கிறது 2 கை 2ஆலையும் ஊனிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வேற எத்தால ஊன்றது? வேணும்னா உதவிக்கு என் கை தரவா? வெறுங்கைய கொடுத்து என்னடா செய்ய? வெறுங்கைய நீட்டினா சரக்கு கொடுக்க மாட்டானே. ஒரு 5 10 நீட்டினா 250 அடிச்சு விட்டு வேர்க்கல்ல இருக்கல்ல குறைச்சு விட்டு வரலாம். அத கூட 5 10 தானடா. என்கிட்ட எல்லாம் உட்கார்ற. நானே குடிக்காம நாக்கு நமிச்சல் எடுத்து போச்சு உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். அட என்னடா அது, நம்ம சாதி ஜனத்துல எவனாவது செத்தாராவது செத்த வீட்டுல சாராயம் விட்டுவான். ஒரு கழுத கூட சாக மாட்டேங்கிறான். தள்ளி நானும் ஊனிக்கிறேன். கண்ணா, தேவ வாக்காட்ட சொல்லிவிட்டியே. எனக்கு வெள்ளி வாங்கறத வழி தெரிஞ்சு போச்சு. என்ன வழி? இது நடுங்க, அது சொல்றது கேளு. நானும் நடுங்குறேன், நீல ஆட்டுற. ஐயோ, இப்ப நீ என்ன செய்யற? நேர என் தங்கச்சிக்கிட்ட வந்து, புளியம்பட்டியில எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கான். தப்பில்ல. அவன் பேரு மார்க்கண்டையன். எத்த கண்டேன்? மார்க்கண்டையன். அவனை நாகப்பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு என் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லு. அது நம்பி பதறி போய் கிரிய பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு 25 30 கொடுக்க. அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம பண்ணிடலாம். தேவதம் இல்லரு, எனக்கு மெய்ய சொன்னாலே மெய்யெல்லாம் நடுங்கும். நீ பொய்ய சொல்ற எதெல்லாம் நடுங்குமோ? அது பாட்டு நடக்கட்டும், நீ விஷயத்த சொல்லிவிடு. ஆனா உளறிப்படாதே. அவன் நல்லா பேசுறவனையே உளற அடிச்சு போடுவா. எங்க அப்படியே சொல்லு. விஷயத்தை கேட்டியா? சொல்லிவிட. உங்க ஊர்ல புளிய மரத்தடியில உங்க சித்தப்ப நாகப்பாம்புன்னு பேரு. அவனை மார்க்கண்டையன் கடிச்சு அத நாய் அடிச்சு பாம்பாட்டி சேர்த்து போட்டான். இதை உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அவளுக்கு கிரியை பண்ணிடணும். என் தங்கச்சி கிட்ட இதை சொன்னா அவனுக்கு கிரியை பண்ணிடுவா. வளர்விட்டேனா? சரியா சொல்லு. என் சித்தப்ப மார்க்கண்டையன் பேரு என்ன? மார்க்கண்டைய. பாம்பு வேற என்ன? நாகப்பாம்பு. புளியம்பட்டி வேற என்ன? அதான் மறந்து போச்சு. அது தாண்ட ஊரு. ஊர்ல ஆள் செத்து போச்சு. ஊர்ல என் சித்தப்பனை பாம்பு கடிச்சு. ஐயோ, என்னடா ஆச்சு? திருப்பி வச்சுக்கிட்ட. நீ சொல்லு. சித்தப்பன் திருப்பி வச்சுக்கிட்டான். ஐயோ, இன்னைக்கு தண்ணி கிடைக்காத செஞ்சிருவா. சொல்லிடுறேன். உன் சித்தப்ப மார்க்கண்டையனா பாம்பு கடிச்சிருச்சு. இதை உன் தங்கச்சி கிட்ட நான் சொல்லணும். சொல்லாத, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. பாம்பு கடிச்சு. என்னடா ரொம்ப கடிச்சிருச்சா? இல்ல, நீ கத்தாத. பாம்பு கடிச்சு அவன் பண்ணி குறி போடுறியா? குறி குறி. படிக்கிறியா? படி. என்ன மச்சான், அப்பையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டே இருக்க? நீ ஏன் கேட்க மாட்ட? பெரிய தொரை. உனக்கு பங்கா போடவும் படிக்க வைக்கவே என் தங்கச்சி இருக்கு. கால் விசிறி காத்து வருது. எனக்குத்தான் ஒரு பாம்பு வந்து கடிக்க மாட்டேங்குது. பாம்பா? இது பம்பு. பம்பு வாய வச்சுட்டு சும்மா இருக்கு. இது நம்ம வீடு மாதிரி. வா வா. என்ன செய்தி? மில்லற, என் சித்தப்பா மார்க்கண்டேனா கலகம் இப்படி வாக்கு சரி தெரியுமா? புளியம்பட்டியில மேல சொல்லு. புளியம்பட்டியில சித்தப்பா மார்க்கண்டேன பாம்பு கடிச்சிருச்சு. எப்படி? இப்படி சித்தப்பா போயிட்டாரா? சித்தப்பா நீ போயிட்டாரு மச்சான். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். துணியெல்லாம் டெலிவரி கொடுக்குது. நீ வந்துட்டு தொழில் நடக்காதுப்பா. நான் வர மச்சான். என்ன பண்றேன்? உங்க படிப்பு கெட்டு போயிரு மாப்ள. நீங்க எங்கேயே எடுத்து படிக்க தங்கச்சி பங்கா போடு. என் தலையெழுத்து நான் போய் ஏசிட்டப்பா பாத்துட்டு வரேன். என்ன செலவாகு? 250 ரூபா ஆகு. ஏன்னா பாடைக்கு கொஞ்சம் ஆகு. பாக்கரிசி ஓடுன்னு கொல்லி வைக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 250 ரூபா. நீ 25 ரூபா விடு. எரிக்கிறதுக்கு மேல புதைச்சிட்டு வந்துடுற. குடும்பம் சீக்கிரம் கிளம்பி செத்துற போறாரு. அவர்தான் செத்து போயிட்டாரு. பாம்பை சொன்னேன். பாம்பை பழிக்கு பழி வாங்கணும். அம்மா எடுப்பா. 25 சொல்லி 15 25 வாடா. உடனே ஏத்திக்கோப்பா. வண்டி ஏறிடுவா வாடுங்க அக்கறா. ஏப்பா வேற ஏதாவது வச்சிருக்கிறியா பணம்? அது மச்சானுக்கு வாடு. காய்ச்ச அளவுக்கு நீங்க சௌக்கியமா இருக்க. ஒரு வாரமா
உங்களை பத்தியும் உங்க பொண்ணு பார்வதி பத்தியும் ஒய்ஃபுக்கு ஒரே பேச்சு. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உங்க மாதிரி படிச்சவங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க பையன் எங்க? இப்ப வந்துருவான். எங்க நீங்க இவங்களோட பேசிட்டு இருங்க, நான் இவங்களுக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணி வாங்க. பார்வதி வாமா வாங்க. இந்த வீடு எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்காங்க. கல்கட்டாவில இருந்து கொண்டு வந்த சாமான எல்லாம் அதை ஒழுங்கு பண்ணி வைக்கிறதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு அண்ணி. நல்லா இருக்கு வீடு, ரொம்ப அழகா இருக்குங்க. பார்வதி வாமா. பானு பானு பானு, நான் சொல்லல பார்வதி. பார்வதி என் மக, இவங்க அவங்க அம்மா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிலாம் போல இருக்கு. வாங்க. இதுதான் என் மகனோட ரூம். ரொம்ப சுத்தமா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு அவனோட வேலையெல்லாம் அவனே தான் செஞ்சுக்கணும். நாங்க யாராவது ஹெல்ப் பண்ணா கூட அவனுக்கு பிடிக்காது. பாருங்களேன் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கான். இதெல்லாம் கூட அவன் கை வேலைப்பாடுதான். எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவான். எங்க அண்ணனுக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இன்டிமேட் சென்ட் தான் யூஸ் பண்ணாரு. அத வேடி அவன் வந்தா திட்ட போறான். நீங்க வாங்க, நம்ம கிச்சன் ரூம் பார்க்கலையே. வாமா. குப்பு, டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைடா போ. இவன் எங்க வீட்டு வேலைக்கார பையன். என் புள்ள செல்வம் இருக்கானே, அவன் இந்த காலத்து புள்ளையே இல்லைங்க. காஃபி டீ கூட சாப்பிட மாட்டான். எப்ப சாப்பிட்டாலும் பால் தான் சாப்பிடுவான். அது மட்டும் இல்ல, போட்டிருக்கான ட்ரெஸ் அது கூட பால் வெள்ளையா தாங்க இருக்கணும். பார்வதி, நீயும் உங்க அம்மாவும் சம்மதிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன பேச போறீங்க? பார்வதிய என் மருமகளை ஆக்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க எங்க, நாங்க எங்க? உங்க அந்தஸ்துக்கு சமமா எங்களால ஒரு சீர் சினத்தை கூட செய்ய முடியாது. உங்க பொண்ணோட கால் தூசுக்காகாது எங்க அந்தஸ்தும் சொத்தும். குணம் கோடி பெறும்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கணுமே. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஓகே. எங்க அண்ணனுக்கும் டபுள் ஓகே. அப்போ ஓகே. கௌரி, கேஆர்பி நம்ம சம்பந்தியாக சம்மதிச்சிட்டாரு. சரிதான். நான் கஷ்டப்பட்டு பேசி அவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க உட்கார்ந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சம்பந்தம் பேசி பிடிச்சிட்டீங்களே. ஏன் நான் சொன்னதை வேணா நீ ஒரு தடவை திருப்பி சொல்ல. தங்கச்சி, உங்க குடும்பத்துல எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. இந்த சந்தோஷத்துல மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. அம்மா வாப்பா, வா வா. செல்வம், இவங்கதான் ஹெட் மாஸ்டர், பார்வதியோட அப்பா. அவங்க பார்வதியோட அம்மா. பார்வதியை தான் உனக்கு அன்னைக்கே தெரியுமே. தம்பியை தெரியாதுங்களா? என்ன சேகர, எங்க எதிர்விடாச்சே. ஆமா ஆமா. சேகர், உட்காரேன்பா. நம்ம செல்வத்துக்கு பார்வதியை பேசி முடிச்சிருக்குப்பா. கான்கிராட்ஸ், அருமையான ஜோடி. செல்வம், நான் ரூம்ல போயிருக்கேன். தம்பி, டிபன் சாப்பிடப்பா. பரவாயில்ல சார். செல்வம், 1 கப் காஃபியை மட்டும் மேல அனுப்பு. எங்க பார்வதிக்கு இப்படி ஒரு சிறந்த சம்பந்தம் கிடைக்கும்னு என் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுக்கு அவ வணங்குற தெய்வமும் வழிகாட்டி இருக்கு. ஓம் நமோ நமோ பகவதி ஜாயமானோன்னே திருடதா மேத்யக்ரே பாகம் தேவேம் ஜோததா சாயம் சந்திரமாஸ்திரதீர்காமாயுः. மகாராஜராஜ ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பிள்ளை அவர்களின் சீமந்தபுத்திரன் சிரஞ்சீவி செல்வத்திற்கு மகாராஜ ஸ்ரீ KRP குமாரசுவாமி அவர்களின் திதீய குமாரத்தி சௌபாகியவதி பார்வதியை துந்துபி ஆண்டு தை மாதம் 24ஆம் தேதி சுக்லபட்சம் பஞ்சமி திதியில் மகா நட்சத்திரம் திங்கட்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாற்றிக் கொள்ளப்படுகிறது. ஹெட்மாஸ்டர், இவாள்கிட்ட கொடுங்க. கனக, மில்லா, ரங்கா, இன்னும் ஒரு வயலையும் காணா. சித்தப்பா, புளியம்பட்டி சித்தப்பாவே தான். ஆமாம்மா, உங்க சித்தப்பா மார்க்கண்டேய. என்ன விஷயம்? ஆமா, நீங்க பாம்பு கடிச்சு செத்து போலியா? எவன் சொன்னா? எந்த ராஸ்கோ சொன்னா? எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனா? ஆமா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி 25 ரூபாய் சாவு செலவு கூட பணம் வாங்கிட்டு போச்சே. நான் செத்துட்டேனா? உங்க அண்ணன் உயிரோடு இருக்கவன் சாவுக்கு மட்டும் இல்ல, பாலுக்கே போவான். பொய்யா சொல்லி துட்ட வாங்கிட்டு சாராயம் குடிக்க போயிருக்கானா? அந்த பையன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். 2ஆம் நம்பர் கடை குடிவித கடையோட அள்ளிட்டு வரேன்.
ஆஹா ஏண்டா மில்லரு நானு பாம்பை கடிச்சேனா? பாம்பில் உனக்கு கடிச்சது? சரி, யாரோ கடிச்சாங்க, நான் செத்து போட்டேன். என்னை எரிச்சாங்களா உதைச்சாங்களா? கண்டிப்பா உன்ன ஏறிக்கல. என்னடா அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றேன்? எரிச்சிருந்தாங்கன்னா உன் மேல சாம்பல் இருந்திருக்கணுமே. ஆமா, மண்ணெல்லாம் இருக்குது. அப்ப புதைச்சிருப்பாங்க. சித்தப்பா, இதுல நெருப்பு எந்த பக்கம் இருக்கு? எது கேக்குற? வாயில வைக்க வேணுமே. தொட்டு பார்த்தா எந்த பக்கம் சுடுதோ அதுதான்டா நெருப்பு. இந்த பக்கம் தான் இருக்கு. என்னடா இந்த கையில இந்த ஆட்டம் ஆடுது? குடிச்சு கிடிச்சிட்டு இருக்கு. கூப்பிடுறாங்க. அதுதான் காசை வீண் அடிச்சுட்டு குடிச்சிட்டு வருது. நீ பெரிய மனுஷன், நீ அதோட சேர்ந்து குடிச்சிட்டு வரிய. நீ எல்லாம் ஒரு மனுஷன் நான் கேட்டு காரி துப்பிட்டு வர வேண்டாம். சரியா துப்புறான் புள்ள, மூஞ்சிலேயே துப்புறான். எங்கடா மூஞ்சி? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. தூப்பிடா புள்ள, தூப்பிடா. என்னடா சித்தப்பா, என்னடா ஆம்பளை இருந்தா கிட்ட வாடா. இதுக்கு மேல எங்கடா கிட்ட வருது? சரி விடு. வேணும்னு துப்பினியா விளையாட்டுக்கு துப்பினியா? உங்ககிட்ட விளையாட்டு வேணும்னு தான் துப்பினேன். அதான பார்த்தேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணே 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 அண்ணே, என்னையா நாலா பக்கமும் கடந்து அலற? என் பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆயிடுச்சு. நல்லா இரு. ஒரே கவலையா இருக்குண்ணே. உன்னோட தானே, அப்புறம் ஏன் கவலைப்படுற? பிரசவம் ஆயிடுச்சுல்ல, அதுக்காக கொஞ்சம் கழுத ரத்தம் கொடுக்கணுமா? கழுத முத்தம் கொடுக்கணுமா? கழுத ரத்தம். நீ கூட கழுத வேணுமே. அதான் என்கிட்ட வந்தியா? ஆமாண்ணே. போயா. என்னன்னு இதுக்கு போய் யோசனை பண்றீங்க? கழுத வேணா? எதுக்கு? காது இருக்கத்தா? என்னது கழுதையே இல்லையா? இருந்த ஒரு கழுதை எங்க நான் வித்துப்படு வேணும்னு பயந்துகிட்டு என் தங்கச்சி வேலை செய்ய இழுத்துட்டு போயிட்டான் ஆத்தங்கரைக்கு. அப்ப காது இருக்க என்ன செய்வீங்க? காதருக்கும் செய்ய வேணாம், சுல்தானுக்கும் செய்ய வேணாம். எங்க கவலைப்படாத. என்ன பெரிய கழுதை? அந்த தயாரிப்பாளருக்கு எனக்கு கொஞ்சம் ரேட்ல தகராறு. இல்லாட்டி பஞ்சகல்யாணியில நீல நடிச்சிருப்ப. கவலையே விடு. நானே ஒரு படம் எடுத்து ஒரு ரெட்ட வேஷம் தரேன். அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே. ஆம்பளை கழுதை பொம்பளை வேஷம் போடுறதா கஷ்டம். கழுத ரத்தவா? ஆமண்ணே. உன் பொண்டாட்டிக்கு பிரசவமா? ஆமண்ணே. என்ன கொடுப்ப? கழுத ரத்தம் தான். எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 400 கொடுப்பியா? ஐயோ, துணி ரத்தத்துக்கு 400 ரூபாயா? ரூபாய் யாரையா கேட்டது? 400 மில்லி கொடுப்பியா? ஐயோ, 400 மில்லி என்ன விலைன்னு எனக்கு தெரியாத. விலைவாசி தெரியாம இந்த உலகத்துல எப்படி இருக்க போற? 400 மில்லி 8 ரூபா, 2 முட்டை 60 பைசா. அது வேணா ஊருகா வாங்கிக்கிற காசு கொடு. அண்ணே, என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. ஐயோ, 250 தான் தேரு. சரி, நீ இங்கே இரு. கழுதையை கடத்திக்கிட்டு போறானே, இவன் வித்தே குடிச்சு விடுவானே. சவரம் பண்ண கேப்பான், காது இருக்குதா? கழுத போலீஸ்ல சொல்லிவிடாத. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு இடம் கேட்கலையே. ஹலோ, மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. காது கேட்கலையே. ஒட்டு கேட்க
துள்ளி துள்ளி ஆடுது பார். இந்த வருஷம் திருவிழால கிளப்பிடுற தூளு புலி ஆட்டம். இந்த வருஷம் உன்னால ஆட முடியாது, நீ செத்துக்கிட்டு போயிடு. வேணாம் போ. நான் ஆடுறேன், அது இல்ல ஆடுது. வேணாண்ணே. வேணாங்கறியா? அப்ப இல்லங்கிற துக்கத்தை மறக்க ஒரு 5 ரூபாய் கூட 250 அடிச்சுக்கிறேன். முடியாது முடியாது முடியாது. இப்ப முடியாதுன்னு சொல்லுவீங்களே, செத்ததுக்கு அப்புறம் சாந்தி பண்றேன்னு சாராயம் படைப்பீங்க. இதான நம்ம வழக்கம். என்ன நான் சொல்றது? இன்னும் சோற அடிக்கணும்ன்றியா? இவன் கால எடுத்தது தப்பா போச்சே. இதுதான் காந்தர்வ விவாகம். இப்போ என்ன நம்புறியா? இல்ல மத்த 9 விரலுக்கும் 9 மோதிரம் மாட்டட்டுமா? நான் உன்னை நம்புறேன் சேகர். பட் முறைக்காவது என் கழுத்துல ஒரு தாலி கட்டிடு. அப்பதான் எங்க அப்பா கூட நம்புவாரு. தாலி? யூ மீன் தட் மஞ்சள் கயிறு? அது எப்ப வேணாலும் கட்டிக்கலாம். Now we are married and let's enjoy life. You naughty. Hi. Come on, darling. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னமும் நீ இல்ல மாமா, நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். ருக்கு என்கிட்ட நோட்ஸ் வாங்க வந்துச்சு. நாங்க 2 பேரும் பாட விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் மாமா. சேகர், ஏன் இப்படி டூ படிக்கிற? சார், இவர் பேச்ச நம்பாதீங்க. ருக்கு, உனக்கு விளையாடுறதுக்கு வேற நேரமே கிடைக்காதா? தமாஷா ஏதாவது சொல்ல போய் அது வினையாவது முடிய போகுது. யுகோ, நீ போமா போ. நான் போயிடுறேன். இந்த மோதிரத்தை என் கையில போட்டு இதுதான் காந்திர விவாகம், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு நீ என்கிட்ட சொன்னத இவங்க முன்னாடி சொல்லிடு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். Bloody bitch, get out. You bloody. சார், தாய் இந்த மோதிரத்தை கையில போட்டு. Get out. Get out. Adi. Get out. Adi. Get out. Out. ஓடி. அம்மா, அம்மா. அட பாவி, எந்த கழுத்துல கைய போட்டு உல்லாசமா உலாவிக்கிட்டு இருந்தியோ அதே கழுத்துல கைய போட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறியடா. நீ நல்லா இருப்பியா? வேர்ல்டு ஒத்துக்குமா? இதுக்கு வேர்ல்டு ஒத்துக்குமாடா? சும்மா இருங்கப்பா. அவங்க இருக்கிற பிளாக் கார்டு. டேய், நான் யார் தெரியுமா? 2 in 1 தொலைச்சிங்க தொலைடாடா. I will see you. ஹரி கரமல பரவல பன்மையில நீ கொண்டனல்ல நில்ல. மில்லர். அடேடே, சடிச்சு விட்டு புள்ள. சரி விட்டுறேன். எங்க 2 வண்டியில கிளம்பிட்டீங்க? நான் போறது இருக்கட்டும், நீ எங்க போற? மச்சான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறேன். சீக்கிரம் ஊருக்கு திரும்பி வந்துருங்கன்னு. மச்சான் பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறான். சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துருங்கன்னு தங்கச்சி சொல்லிச்சு. தங்கச்சி தனியா இருக்கு, அதான் போ. ரொம்ப குடிச்சிட்ட போல இருக்கு. சும்மா இப்படி வந்து எறும்பு கடிச்ச மாதிரி 600 மில்லி தான். எனக்கு ஒரு ஆசை, சாகரத்துக்குள்ளார மூக்கு முட்டை மில்லி குடிக்கணும்னு. அது நிறைவேறாது போல் இருக்க. மூக்கு முட்டவா? இந்த மூக்கு முட்டை இல்ல, இந்த மூக்கு முட்டை. மூக்கு முட்டை என்ன? ஓ, மூச்சு முட்டை குடிக்க வைக்கிறேன். மூச்சு மூக்குல தானே இருக்கு, ஏதாவது ஒண்ணு முட்டினா போகுது. சரி வா, சார கடைக்கு போலாம். ஆமா, உன் தங்கச்சிக்கு துணைக்கு போகணும்னு சொன்னியே. அட, அவளுக்கு என்னங்க துணை? காக்கா வந்து கொத்திட்டு போயிடுவா, இல்ல கழுகு வந்து கொத்திட்டு போயிடுவா. நம்மள வாங்க. சரி சரி, பின்னால உட்காரு. மில்லர், இப்படி உட்காரு. அங்கயா? முன்னால உட்கார்ந்த டேஞ்சர், நான் பின்னாலே உட்காந்து. நீ வண்டி விட்டு என்ன சடிச்சு விட்டீங்க? கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கிறது. ஏன் இப்படி அழுது? என்னங்க இப்படி திரும்பி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்ல நேரம் உட்காருங்க. இது என்ன சர்க்கஸ் விளையாட்டுது? என்ன மில்லர், போனதும் திரும்பி வந்துட்ட? போங்க, இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்புன்னு வேணும். நிதமா உங்களை மாதிரி வாங்கி கொடுக்கற உத்தமம் கிடைக்க போறேன். சரக்கு இல்லைன்னு சொல்லி போட்டா இவ குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. மில்லர் மில்லர், விஸ்கி பிராண்டி ஏதாவது சாப்பிடுறியா? ஓஹோ, நீ அந்த கேஸா? வார்னி சாப்பிட்டா ஏறுமே. ஏறுமா? பறக்கு தம்பி. பார்க்கத்தான் நீங்க பச்சை புள்ள மாதிரி இருக்கீங்க, ஆனா யோசனை எல்லாம் பெரிய மனுஷன் யோசனையா இருக்கு. வார்னிச்ச வாங்கி அதுல எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு காசு 50 ரூபாயா? ஒரு வீட்டுக்கே வார்னிஷ் அடிக்கலாமே. போய் நல்லா குடி போ. நீங்க நல்லா இருக்குன்னு. தங்கச்சிக்கு காவல் வேணும்னு சொன்னேன்ல. முதல்ல கரண்ட் கம்பியை இழுத்து வீட்ல டியூப்லைட் மாட்டணும்.
அப்பதான் ஊடே பட்ட பகல் மாதிரி வெளிச்சடிக்கும். எப்படியோ இந்த அரிக்கன் லைட்லயே மச்சான் பிஏ படிப்பு முடிச்சிருச்சு. நாளைக்கு எனக்கும் மச்சானுக்கும் கண்ணால ஆறதுக்கு முன்னாடி வீட்டுல பேன் வாங்கி மாட்டணும்.